அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி அமைகிறது? செப்டம்பர் மாதத்தில் கோடீஸ்வர யோகம், விபரீத யோகம், சமநிலை யோகம், கஷ்டநிலை யாருக்கு என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குரு வக்ரகதியில் திரும்புகிறார். புதன் வக்ர நிவர்த்தி, சுக்கிரன் வக்ர நிவர்த்தி, புதன் பயிற்சி, சூரிய பயிற்சி என அடுக்கடுக்காக பல கிரகநிலைகளில் மாறுதல் ஏற்படுகின்றன. இந்த மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகை அமைகிறது. அதே சமயம் இந்த தருணத்தில் நானும் விருச்சக ராசி, மற்றொருவரும் விருச்சக ராசி, ஆனால் இரண்டு பேர்த்துக்குமே மாறுபட்ட பலன்கள் கிடைக்கிறது. ஏன் இந்த நிலை? அவருக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறது, ஆனால் எனக்கு எதை எடுத்தாலும் தோல்வி, பல்வேறு விதமான சிரமம் இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் அதற்கு ஒரே பதிலாக அமைவது ஜனன கால அடிப்படையில் என்ன புக்தி நடைபெறுகிறது, என்ன திசை நடைபெறுகிறது என்பதும் தற்போது உள்ள கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதையும் ஆராய்ந்து பார்க்கும் போது அதற்கான விடை கிடைக்கிறது. ஏனென்றால் சூரிய திசை 6 வருடம், சந்திர திசை 10 வருடம், செவ்வாய் திசை 7, ராகு 18, குரு 16, சனி 19, புதன் 17, இப்படி பல்வேறு திசைகள் நடைபெற்றாலும் இந்த தருணத்தில் சுக்கிர திசை நடைபெறுகிறது என்று வைத்துக் கொள்வோம். சுக்கிர திசை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நடைபெறுகிறது. சுக்கிர திசையில சந்திர புக்தி நடைபெற்றால் மிக சிறந்த அபரிவிதமான உறவு முறைகள் குடும்ப சூழ்நிலையில ஏற்படுங்க. தாய் வழி உறவு முறைகள்ல இனிமையான மகிழ்ச்சி நிரம்பக்கூடிய ஒரு தருணமாக அமையும். பல்வேறு விதமான சிரமங்கள், பாதிப்புகள் அனைத்தும் விலகி எதை தொட்டாலும் பொன்னாக கூடிய ஒரு தருணமாக அமையும். அது மட்டுமல்லாது பெண் குழந்தை பிறப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமையும். சுக்கிர திசையில் தற்போது குரு புக்தி நடைபெறுகிறது என்றால் மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பு அதிகரிப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். பல சிரமங்கள் விலகி செல்வத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. அதே போன்று புதன் புக்தி நடைபெற்றாலும் நல்லதொரு மாறுதல் கிடைக்கும். இப்படி கிடைக்கக்கூடிய அமைப்பு ஜனனகால அடிப்படையில் உள்ள விருச்சக ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்குங்க. அதிலும் குறிப்பாக 5-15% விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். கஷ்ட யோகம் என்று சொல்லும் போது கிரகநிலைகளின் அமைப்பும் சாதகமாக இல்லை, புக்தியும் சாதகமாக இல்லை, திசையும் சாதகமாக இல்லை என்றால் கஷ்ட நிலை என்ற ஒரு சூழ்நிலையானது விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அது 20% இருந்து 25% வரைக்குமே இந்த கஷ்ட சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. விபரீத யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருந்து இந்த தருணத்தில் புக்தி சாதகமாக இல்லை என்றால் சிரமம் ஏற்படும். உதாரணமாக சனி திசை நடைபெறுகிறது, செவ்வாய் புக்தி என்றால் மிக சிறந்த சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. பல்வேறு விதமான அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ஆனால் அதே சமயம் சனி திசை சுக்கிர புக்தி என்றால் மிகப்பெரிய அளவில் திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கிரகநிலையின் அமைப்பும் மிக வலுவாக அமையும் போது எதிர்பாராத பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். இதைதான் விபரீத யோகம் என்று சொல்கிறோம். இது 20-30% நபர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் 40-60% வரைக்குமே சமநிலை யோகம் என்று சொல்லக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருக்கிறது. தசையோ புக்தியோ சாதகமாக இல்லை, அல்லது தசையும் புத்தியும் சாதகமாக இருந்து கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இல்லை. ஒரு கிரகநிலை வலுவான அமைப்பிலும் மற்றொரு கிரகநிலை சாதகமற்ற ஒரு அமைப்பிலும் இருக்கும்போது இந்த சமபலன்கள் ஏற்படுகிறதுங்க. சமபலன்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக தினமும் காலையிலிருந்து வழக்கமான பணிக்கு சென்றுவிட்டு திரும்பவும் மாலை திரும்பவும் அடுத்த நாள் காலை எழுந்து அதே வழக்கமான பணியை தொடர்வது, விடுமுறை தினங்களில் வெளியில் செல்வது, மீண்டும் வழக்கமான பணியை தொடர்வது, இப்படி இருப்பது சமநிலை வாழ்க்கையாக பார்க்கப்படுகிறது. பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது போன்ற சூழ்நிலை தான் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். ஏனென்றால் எந்த திசை எந்த புக்தி நடைபெற்றாலும் கிரகநிலையின் அமைப்பு காரணமாக ஏற்படக்கூடிய மாறுதல் என்னவென்று பார்க்கும்போது மிக வலிமை வாய்ந்த குரு பகவான் 6ல் இருக்கிறாருங்க. அவர் 6ல் வக்ரகதியில் திரும்புகிறார். வக்ரகதியில் திரும்புவது நல்ல அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ரூணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு வக்ரகதியில் திரும்புவது மிக பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது. அவருடைய பார்வை தனஸ்தானம், விரயஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானம் ஆகிய இடங்களை வலுவாக பார்க்குதுங்க. 2, 10, 12 ஆகிய இடங்களில் பார்க்கிறார். எனவே பல்வேறு விதமான விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நீண்ட ஆயுள் வருவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. விரயமான செலவுகள் அனைத்தும் குறைந்து சொந்த வீடு, வீட்டுமனை, வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்பும் எந்த காரியத்தை தொட்டாலும் வெற்றி பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். உறவினரிடம் இருந்த கருத்து வேறுபாடு மறையும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். இந்த தருணத்தில் திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட இனிமையான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. உணர்ச்சி வசப்படாமல்
அத்தனை விதமான காரியங்களையும் செய்வதால் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் குடும்ப ரீதியான விஷயங்கள்ல கிடைக்க போகிறது. இந்த தருணத்தில் சனி 3 இருக்கிறாருங்க. சகாயஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரித்தாலும் சனியின் அமைப்பு மிகப்பெரிய அளவில் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சனியின் பார்வை ஜென்மராசி, ருணரோக சத்ருஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தில் கிடைக்கிறது. 6 மற்றும் 9ஆம் இடத்தில் கிடைப்பதால் பல சிரமங்கள் விலகுங்க. இவருடைய பார்வை குரு மற்றும் ராகுவின் மீது படுகிறது. சம கிரகங்களாக இருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் மீதும் படுகிறதுங்க. எனவே விபரீத நன்மை நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. உத்தியோக ரீதியாக மரியாதை அதிகரிக்குங்க. நீங்கள் நினைத்த மரியாதைக்குரிய வேலை வாய்ப்பானது கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் உத்தியோக ரீதியான பணிகளை மிக எளிமையாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிதாக பல ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளலாம். புதிய கிளை மற்றும் தொழிலை விரிவுபடுத்துவது போன்றவற்றை திடங்கக்கூடிய ஒரு நட்பு தருணமாக அமைகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சரியான முதலீடு செய்வதற்கான வாய்ப்பும் திடீர் பணவரவு, தைரியமாக எதை செய்தாலும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது. நிதி நிறுவனங்கள் மற்றும் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் லாபம் அதிகரிக்குமே தவிர நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி இருக்கும். அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட நல்ல பலன்கள் சனியின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த செப்டம்பர் மாதத்தில் இருக்கிறது. ராசியின் அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பது புதிதாக சொத்துக்கள், வீடு, வீட்டுமனை, வாகனம், ஆடைச்சி, ஆபண சேர்க்கை போன்றவை கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். 4, 5, 8 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. எனவே செவ்வாயின் பார்வையால் ஏற்படக்கூடிய பல தோஷங்கள் விலகுகிறது. நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. இது மட்டுமல்லாது சூரியனும் ஜீவனஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு வருகிறார். அரசாங்க சலுகைகள் நினைத்ததை விட அபரிவிதமாக கிடைக்கும். பல இன்னல்கள், துன்பங்கள், அலைச்சல்கள் போன்ற அனைத்துமே குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் சூரியனின் அமைப்பு காரணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்க போகிறது. சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களது பணி சிறப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் தொல்லை, சிரமம், மறைமுக எதிர்ப்புகள் குறையும். எதிர்களை பந்தாடக்கூடிய, தும்சம் செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கிறாருங்க சுக்கிரன். தேர்தல் வெற்றிக்காக புதிய யூகங்களை வகுக்கலாம். அவை நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. புதனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ஜீவனஸ்தானத்திலும் பிற்பகுதியில் லாபஸ்தானத்திலும் மாறப்போகிறாருங்க. புதன் நல்ல அமைப்பில் சஞ்சரிப்பது கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தடை எதுவும் இல்லை. நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு, கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ராகு ருணரோக சத்ருஸ்தானத்திலும் கேது விரயஸ்தானத்திலும் இருக்கிறாருங்க. ராகு நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் கேது சற்று விரயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் இருக்கிறார். விழிப்புணர்வுடன் செயல்படுங்க. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு, சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளும் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைகிறது. பல தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் இந்த செப்டம்பர் மாதத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் மிக சிறந்த மாதமாக மாற்றிக்கொள்ள ஜனனகால அடிப்படையில் எந்த கிரகநிலையின் அமைப்பு சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கிறதோ அந்த கிரகநிலையை வழிபடுவதால் நிச்சயம் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.